அக்டோபர் 1972 சிலி நாட்டில் ஒரு இராணுவ ஹெலிகாப்டர் வானில் பறந்தது. உள்ளே இருந்தவர்கள் எதிரிகளை தேடவில்லை, அவர்கள் சிறைகளுக்கு சென்றார்கள். பினோசே ஆட்சி பிடித்து வெறும் சில வாரங்களே ஆனது. ஆனால் ஏற்கனவே சரணடைந்து பதிவு செய்யப்பட்டு சட்டப்படி காவலில் இருந்த கைதிகளை அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். பிறகு கொன்றார்கள். இந்த படையை மரணத்தின் கேரவன் என்று அழைத்தார்கள். வெறும் சில நாட்களில் 97 பேர் கொல்லப்பட்டனர். ஒவ்வொரு மரணமும் அலுவல் ஆவணங்களில் பதிவு செய்யப்பட்டது. வழக்கமான இராணுவ கோப்புகளைப் போலவே, அதே கையெழுத்துக்களுடன், அதே முத்திரைகளுடன். இது குழப்பத்தின் கொலை இல்லை, இது ஒழுங்கின் கொலை. இந்த செய்தி மண்டல தளபதிகளுக்கு அனுப்பப்பட்டது. கைதிகளிடம் இரக்கம் காட்டினால் நீங்களும் துரோகி என்று கருதப்படுவீர்கள் என்று. அதிகாரப்பூர்வ கடிதாசனங்கள் இரத்தத்தை மறைத்தன. அரசு இயந்திரமே கொலை ஆயுதமானது. சட்டம் இருப்பது போல் தெரிந்தது, ஆனால் சட்டம் மரித்துவிட்டது. வரலாற்றில் மிகவும் குளிர்ச்சியான உண்மைகளில் இதுவும் ஒன்று. தீமை எப்போதும் இருளில் வரவேண்டியதில்லை. சில நேரங்களில் அது சீருடையில் கையொப்பத்துடன் வருகிறது.